நான் ஆல்மோஸ்ட் ஒரு 35 இயர்ஸ் எனக்கு யாராவது வேணும், யாராவது வேணும், வேணும்னு தேடினது. கடைசில நான் கண்டுபிடிச்சேன். அப்பதான் சந்தோஷமா இருப்பேன்னு நெனச்சேன். கடைசியா நான் கண்டுபிடிச்சேன். இந்த 2, 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் நான் சரியாயிட்டேன்னு. ஐ ஃபவுண்ட் அவுட் தட் சந்தோஷம் இங்க அங்கேயும் இல்ல. எனக்குள்ளே தான் இருக்குன்றது ஐ ரியலைஸ். இது தேங்க் இது யூ. நிறைய படிக்கணும்னுவாங்கல்லம்மா. உனக்கு டைம் இல்லை. நான் பெருமைக்கு சொல்லணும் மக்களே, பெருமைக்கு சொல்லணும் இல்லை. இது வந்து அவங்க வந்து எதிரில் உட்காண்ட்ருக்காங்கன்னு அவங்கக்கிட்ட பேசினா, பட் இது உங்கள் எல்லாருக்குமே பொருந்தும். அதாவது இதை புரிஞ்சிக்கிறதுக்கு தான் நமக்கு டைம் எடுக்கும். ஸோ லாங். இது இது வந்து ஆமாம், ஹாப்பினஸ் வேறு எங்கேயுமே இல்லை. நம்ம நினச்சா பழைய சாப்பாடு சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாகும். இதில் மெரிடியனில் பிரியாணி சாப்பிட்றோன்னு வை, அது கூட நமக்கு டேஸ்ட்டு பார்த்திங்க, என்னடா இது வீட்டில் ரசம் சாப்பாடு தான் நல்லா, ரசம் உருளைக்கிழங்கு. ஸோ இக்கரைக்கு அக்கறை பச்சை, இதெல்லாம் வந்து உண்மையான ப்ராவப்ஸ். அதை அனுபவித்து சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்குள்ளே தான் சந்தோஷமும் இருக்குது, துக்கமும் இருக்குது. நம்மளை தைரியப்படுத்திக்கிறது நம்ம மட்டும்தான் இருக்கும். நம்ம உடம்பை பார்த்துக்க நம்ம மட்டும்தான் இருக்கும். நான் எப்போவுமே சொல்லுவேன், உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, உனக்கு யாரை நம்ப முடியாதுன்னு தெரியாதுன்னு. எனக்கு யாரையுமே நான் நம்ப மாட்டேன், ஆனால் அவங்கள ஃப்ரெண்ட்ஸாக தான் வச்சுருக்கேன். யூ கான்ட் ஹெல்ப் இட். ஏன்னா தனியாக உலகத்தில் வாழ முடியாதுன்றது என்னோட வேதாந்தம். இப்போ எப்படி நீ 2 குழந்தைங்களோட உன் பப்பீஸோட ஹாப்பியாக இருக்கியோ, அவங்களுக்கு இருக்கிற விசுவாசம் கூட என் கூட இருக்கிற மனிதர்களுக்கு இல்லை என்று நான் எழுதி தருவேன். அவ்வளோ பச்சையாக நான் ஓப்பனாக சொல்கிறேன்னா, இன்றைக்கி இப்போ என் கூட இருக்கிற அதே 5 பேரோ 4 பேரோ 10 பேரோ இதை கேட்டுன்னு தான் இருப்பாங்க. அவங்களுக்கும் தெரியும் நான் அவங்கள பற்றி தான் பேசுகிறேன்னு. வேறு வழி கிடையாது. உங்களுக்கு சில விஷயம் தேவைன்னா நீங்கள் என்கிட்ட இருந்து தான் ஆகணும். எனக்கு தேவை எல்லாமே வந்து உங்களோட ப்ரெசன்ஸ். திரும்பி பார்த்தா இவங்க இருக்காங்க, இதுக்கு தான் வச்சுருக்கேன். இது உண்மையாக நான் வந்து அதான் சொன்னேனே, கோயிலுக்கு போனாலும் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்றது இதை வச்சு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்.